வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதல் உலகப் போர் சமயத்துல நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பேச போறோம். மேரி கியூரியோட பங்களிப்பு. ஆமா, இது அவங்க ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சத பத்தி மட்டும் இல்ல. இல்ல, அதையும் தாண்டி அவங்களோட பெட்டிட் கியூரிகள், அதாவது அந்த நடமாடும் எக்ஸ்ரே யூனிட்ஸ். ஆமா, அது எப்படி போர்க்கள மருத்துவத்தையே மாத்துச்சு அப்படிங்கறத பத்தி. நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த குறிப்புகள், கட்டுரைகள் எல்லாம் வச்சு இதோட வரலாறு, முக்கியத்துவம், அப்புறம் அது கொண்டு வந்த நன்மைகள், குறிப்பா அந்த செயல்திறன் மாற்றம், இதெல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா. இது ஒரு தனி மனுஷியோட ஒரு விஞ்ஞானியோட அசாதாரணமான முயற்சி பத்தின கதை. ஆனா அந்த மாற்றத்தை முழுசா புரிஞ்சிக்க முதல்ல போர் ஆரம்பிச்சப்போ நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா? ஆமாண்ண, முதல் உலகப் போர் வந்தப்போ அந்த ஃபீல்ட் மெடிசின் அது ரொம்ப சவாலானதா இருந்துச்சு. எக்ஸ்ரே தொழில்நுட்பம் அப்போ இருந்துச்சு. 1895லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஆனா 1914ல அது எப்படி சொல்றது, ரொம்ப பெரிய நிலையான மிஷின்கள், உடையக்கூடியது. ஓஹோ. அதுவும் பாரிஸ் மாதிரி பெரிய நகரங்கள்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் இருந்துச்சு. போர் நடக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல. அப்போ யோசிச்சு பாருங்க, அடிபட்ட ஒரு சோல்ஜருக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்னா அது நடக்காத காரியம் மாதிரி தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு குண்டு அஸ்கோல் எங்க இருக்கு, எலும்பு முறிவு எப்படி இருக்குன்னு தெரியாம ஆபரேஷன் பண்றது எவ்ளோ கஷ்டம். ம் நீங்க அனுப்பின குறிப்புகள்ல சொன்ன மாதிரி இந்த துல்லியமின்மை, அதாவது அந்த மருத்துவ செயல்திறன் குறைபாடு, ம். இதனாலே நிறைய வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க இல்லையா? ஆமா, இல்லனா தேவையில்லாம கை கால்களை எழுந்திருக்காங்க. சரியான நேரத்துல சரியான சிகிச்சை கிடைக்கல. ம். ஒரு உயிர் காக்கிற டெக்னாலஜி இருக்கு, ஆனா அது தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற நேரத்துல இல்ல. என்ன ஒரு நிலைமை பாருங்க. கரெக்ட். இந்த பெரிய இடைவெளிய, இந்த அவசர தேவையத்தான் மேரி கியூரி சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அப்பவே ரொம்ப ஃபேமஸ் சயின்டிஸ்ட், 2 நோபல் பரிசு வாங்கினவங்க. ஆமா, கதிரியக்கம், எக்ஸ்ரேவோட சக்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். போர்க்களத்துல ஒரு ஒரு நிமிஷமும் முக்கியம்னு அவங்களுக்கு புரிஞ்சது. அதனால ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் கிட்ட கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. வாவ், என்ன ஒரு யோசனை. அந்த யோசனை தான் இது நடமாடும் கதிரியக்க பிரிவுகள், பெட்டிட் கியூரிகள்னு பிரெஞ்சு வீரர்கள் செல்லமா கூப்பிட்டாங்க. பெட்டிட் கியூரிகள், சின்ன கியூரிகள். ஆமா, இதுதான் போர்க்கள மருத்துவத்தோட செயல்திறனை மொத்தமா மாத்த போற ஒரு முதல் படி. சின்ன கியூரிகள்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அதை உருவாக்குறது அது ஒரு பெரிய வேலை இல்ல. நிஜமாவே அது வெறும் சயின்ஸ் ப்ராஜெக்ட் இல்ல. சொல்லப்போனா போர்க்களத்துல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற மாதிரி. ஆமா ஆமா, உங்க குறிப்புகள்ல படிச்சேன். அவங்களே நேரடியா இறங்கி கார் கம்பெனிகள் கிட்ட பேசி வண்டிகளை டொனேஷனா வாங்கியிருக்காங்க. ம் பாரிஸ்ல இருக்கிற பணக்காரங்க கிட்ட ஃபண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிடைச்ச கார்களை சின்ன வேன்களா மாத்தி அதுல எக்ஸ்ரே கருவி வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்றது எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. நம்பவே முடியல. உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி ஃபண்ட் ரைசிங், வண்டி டிசைன்னு இறங்கி வேலை செய்றாங்க. இதுல டெக்னிக்கலா உங்களுக்கு வந்த பெரிய சவால் என்னன்னா, அந்த எக்ஸ்ரே மிஷினுக்கு கரண்ட், பவர் சப்ளை. ஆமா இல்ல, போர்க்களத்துல எங்க இருந்து கரண்ட் எடுக்கிறது? அங்கதான் கியூரியோட இன்ஜினியரிங் புத்திசாலித்தனம் தெரியுது. அவங்க ஒரு டைனமோ, அதாவது ஒரு சின்ன ஜெனரேட்டர், அத காரோட பெட்ரோல் இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா, கார் என்ஜின் ஓடும்போது அது டைனமோவை ஓட வைக்கும். டைனமோ எக்ஸ்ரே மெஷினுக்கு தேவையான ஹை வோல்டேஜ் கரண்ட்டை கொடுக்கும். பிரில்லியன்ட். அப்போ அதுக்கு வெளியில இருந்து பவரே தேவையில்ல, செல்ஃப் சஃபிஷியன்ட். அதேதான். ஒரு ஒரு வேன்லயும் கையடக்கமான எக்ஸ்ரே கருவி, அப்புறம் இருட்டரை மாதிரி யூஸ் பண்ண துணி ஸ்கிரீன்ஸ், போட்டோ எடுக்க அதை டெவலப் பண்ண கெமிக்கல்ஸ், தண்ணி எல்லாமே இருந்துச்சு. ஒரு நடமாடும் எக்ஸ்ரே லேப். இந்த டிசைன் தான் அந்த செயல்திறனுக்கு முக்கிய காரணம் இல்லையா? நிச்சயமா. இது இன்னும் பிரமிப்பா இருக்கு. அவங்க பாரிஸ்ல உட்கார்ந்துகிட்டு வெறும் நிர்வாகம் மட்டும் பார்க்கல போல. இல்லவே இல்ல. பிரெஞ்சு செஞ்சிலுவை சங்கத்தோட ரேடியாலஜி சர்வீஸ்க்கு அவங்க தான் டைரக்டர். முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டாங்க. சரி, டைரக்டர் ஓகே. ஆனா அவங்களே கார் ஓட்ட கத்துக்கிட்டாங்கிறது, அதுவும் அந்த காலத்துல, ஒரு பெண். ஆமா, அதுவே பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, சொல்லுங்க. வண்டிகளை ரிப்பேர் பண்றது, பேசிக் மெக்கானிக் வேலைகள் அதையும் கத்துக்கிட்டாங்க. என்னது, நோபல் பரிசு வாங்கின சயின்டிஸ்ட் கையில கிரீஸோட வண்டி சரி பண்றாங்களா? கற்பனையே பண்ண முடியல. ஏன் அவங்களே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருந்தது? ஆட்கள் இல்லையா? நல்ல கேள்வி. இது அவங்களோட டெடிகேஷனை காட்டுது. அதே சமயம் அப்போதைய அவசர தேவையும் காட்டுது. இது ஒரு புது முயற்சி இல்லையா? ஆமா. இதுக்கு தேவையான திறமை உள்ள பயிற்சி எடுத்த ஆட்கள் அப்போ இல்ல.
எல்லாத்தையும் பூஜ்யத்திலேருந்து உருவாக்கணும். அப்போ மத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா முதல்ல தனக்கெல்லாம் தெரியணும்னு கியூரி நினைச்சாங்க. சரிதான். அதனால தான் அனாட்டமி, எக்ஸ்ரே மிஷி ஆபரேஷன், படம் டெவலப் பண்றது, கார் ஓட்டுறது, ரிப்பேர் பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களே கத்துக்கிட்டாங்க. இது வெறும் பர்சனல் ஸ்கில் இல்ல, ஒரு சிஸ்டமை இயக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்போ இந்த அறிவு அவங்க தனக்குள்ள மட்டும் வச்சுக்கல. நிச்சயமா இல்ல. அவங்க கத்துக்கிட்ட பிறகு சுமார் 150க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எக்ஸ்ரே டெக்னீஷியனா ட்ரைனிங் கொடுத்தாங்க. 150 பேரா? ஆமா, அவங்க தான் அந்த பெட்டி கியூரிகளை போர் முனைக்கு ஓட்டிட்டு போய் ஆபரேட் பண்ணாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அவங்களோட 17 வயசு பொண்ணு ஐரின் ஜூலியோ கியூரி, அவங்களும் இதுல ஒருத்தர். ஓ, ஐரின் கியூரி. அவங்களும் பின்னாடி நோபல் பரிசு வாங்குனாங்கல்ல? ஆமா, அவங்க அம்மா மாதிரியே கெமிஸ்ட்ரிக்கு நோபல் பரிசு வாங்குனாங்க. இந்த பெண்கள் போர்க்களத்துல ஒரு புதுசா உயிர் காக்கிற ஒரு ரோல் பிளே பண்ணாங்க. இது போர்க்காலத்துல பெண்களோட பங்களிப்புக்கு ஒரு புது வழியை காட்டுச்சு. இந்த பயிற்சி தான் அந்த மொத்த திட்டத்தோட செயல்திறனை பல மடங்கு அதிகமாக்க உதவி இருக்கும். சந்தேகமே இல்ல. ட்ரைனிங் குடுக்கறது ஒரு பக்கம், ஆனா அவங்களே நேரடியா அந்த ஆபத்தான போர் முனைக்கு போயிருக்காங்கங்கிறது அதுதான் ரொம்ப திரைப்பா இருக்கு. ஆமா, உங்க குறிப்புகள்ல படி குறைஞ்சது 45 தடவையாவது போயிருக்காங்க, குண்டு மழைக்கு நடுவுல, துப்பாக்கி சூட்டுக்கு நடுவுல நின்னு. அந்த வேன்களை இயக்கி ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல சர்ஜன்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சூழல்ல ஒரு விஞ்ஞானி. போர் முடியறப்போ அவங்களோட உழைப்புல 20 பெட்டட் கியூரிகள் ஓடிட்டு இருந்துச்சு. அதோட பிரான்ஸ் முழுக்க சுமார் 200 நிரந்தர எக்ஸ்ரே சென்டர்களையும் நிறுவியிருந்தாங்க. இது ஒரு தனி மனுஷியோட உறுதி, தொலைநோக்கு பார்வை ரெண்டும் சேர்ந்த ஒரு பெரிய சாதனை. ஆமா, இதோட தாக்கம் அந்த பெரிய படத்துல பாக்கும்போது அதோட மகத்துவம் புரியுது. கரெக்ட். இந்த பெட்டட் கியூரிகள் மூலமா 1 மில்லியனுக்கும் அதிகமான அடிப்பட்ட வீரர்களுக்கு எக்ஸ்ரே எடுக்க முடிஞ்சதுன்னு மதிப்பிடுறாங்க. 1 மில்லியன் நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி இது சாத்தியமே இல்ல. நிச்சயமா இல்ல. இதனால என்னாச்சு? கரெக்டான டயக்னோசிஸ், தேவையில்லாத ஆபத்தான சர்ஜரிகள் தவிர்ப்பு, குண்டு துகள்களை சரியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. உயிர் பிழைக்கிற விகிதம் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. போர்க்கள மருத்துவத்தோட தரம் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு உயர்ந்துச்சு. இதுதான் செயல்திறன்ல வந்த புரட்சி. முன்னாடி பல நாள் இல்ல வாரங்கள் எடுக்கக்கூடிய ஒன்னும் இல்ல நடக்கவே முடியாத ஒன்னும் இப்போ போர் முனைக்கு பக்கத்திலேயே சில மணி நேரத்துல கிடைச்சது. ஆனா இந்த நம்ப முடியாத சேவை, இந்த அர்ப்பணிப்பு, இதுக்கு மேரி கியூரி ஒரு பெரிய விலையை கொடுத்தாங்க இல்லையா? துரதிருஷ்டவசமா ஆமா. அந்த ஆரம்பகால எக்ஸ்ரே கருவிகள்ல கதிர்வீச்சுல இருந்து பாதுகாக்க போதுமான பாதுகாப்பு இல்ல. கியூரியும் அவங்க டீமும் நிறைய ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்க. குறிப்பா கியூரி அந்த மிஷின்களோட ரொம்ப நெருக்கமா ரொம்ப காலம் வேலை செஞ்சதால அவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. ஆமா, கடுமையான கதிர்வீச்சு பாதிப்பு. அதுதான் பின்னாடி அவங்களுக்கு வந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியாங்கிற நோய்க்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. எலும்பு மஜ்ஜை பாதிக்கப்பட்டு புது ரத்த செல்கள் உருவாகிறது நின்னுடும். இதுதான் 1934ல அவங்க இறப்புக்கு காரணமா அமைஞ்சது. அவங்க உயிரையே பணயம் வச்சு செஞ்சிருக்காங்க. நிச்சயமா. அப்போ இந்த மொத்த விவாதத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ஒரு பக்கம் மனிதாபிமானம், இன்னொரு பக்கம் அறிவியல் அறிவு, அதோட விடாமுயற்சி. இது 3 சேரும்போது எவ்வளோ கஷ்டமான சூழல்லையும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறது தானே? ஆமா, போர்க்கள மருத்துவம் மாதிரியான ஒரு துறையையே மாத்தி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்த முடிஞ்சிருக்கு. இந்த தகவல்களை பார்க்கும்போது மேரி கியூரியோட எந்த குணம் உங்களை ரொம்ப ஈர்க்குது? அவரோட அறிவியல் அறிவா, இல்ல அந்த நிர்வாக திறமையா, இல்ல அவரோட தனிப்பட்ட தியாகமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. சுருக்கமா சொல்லணும்னா, கியூரியோட சாதனைங்கிறது வெறும் டெக்னாலஜி இல்ல. அந்த பயங்கரமான போர் சூழல்ல வண்டி, பணம், மிஷின், ஆட்களுன்னு ஒரு முழு சிஸ்டத்தையே கிட்டத்தட்ட ஒண்ணுமில்லாம உருவாக்கி அதை சரியா இயங்க வச்சது. அதுதான் அவரோட உண்மையான ஜீனியஸ். இது வெறும் விஞ்ஞானியோட சாதனை இல்ல. ஒரு லீடர், ஒரு மேனேஜர், ஒரு மனிதாபிமானி, இவங்களோட சாதனை. சரிதான். இந்த காலகட்டத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க நீங்க ஷேர் பண்ண சோர்ஸ்ல சொன்ன மாதிரி மேரி கியூரிஸ் ஃபர்காட்டன் WW1 எக்ஸ்ரே கார்ஸ்னு ஒரு சின்ன யூடியூப் வீடியோ இருக்கு. அதையும் பார்க்கலான்னு சொல்றாங்க. அது இந்த கதைக்கு இன்னும் உயிர் கொடுக்கும். நிச்சயமா. நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனை. ஒரு தனி மனுஷியோட அறிவியல் பார்வையும் அவங்களோட அர்ப்பணிப்பும் சேர்ந்து ஒரு போரோட போக்கையே மாத்துற அளவுக்கு மருத்துவத்துல புரட்சி பண்ண முடிஞ்சது. அப்போ இன்னைக்கு நாம பார்க்குற பெரிய சவால்கள் ஹெல்த் கேர், கிளைமேட் சேஞ்ச், வறுமை, இப்படி எத்தனையோ இருக்கு. ஆமா,
இதையெல்லாம் சந்திட்டு இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ், டெக்னாலஜி, நம்மளோட கூட்டு முயற்சி இதெல்லாம் எப்படி உதவ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம். மேரி கியூரியோட கதை ஒரு தனிநபர் கூட எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா? இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.